அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. குருவினுடைய நல்ல ஆசையினுடைய என்னுடைய பதிவு. நம்ம நேற்று சும்மா இல்லாத பொறுப்பாளர்லாம் நேற்றுலாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போய் பார்த்துட்டு நேற்று காலையில் வந்தோம். நேற்று காலையில் போயிட்டு அப்புறம் சாயந்தரம் தான் நம்மளால் வர முடிஞ்சுது. இதுக்கிடையில் நம்ம நெல்லூர்பேட்டை ஏரியை தாண்டி தான் வந்த முடியாதுக்கு வந்தால் அந்த நெல்லூர்பேட்டை ஏரியும் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தூர்வாரி நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். அது ஏன்னா நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறையும் அது சரி வர அதை பண்ணாத விட்டுட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஏரிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த கருவேல மரங்கள் நிறைய இடத்துல இருக்குது. அது எடுத்து ஏரி ஓரமாக நல்ல பனை மரங்களை நட்டு வச்சோம்னா இன்னும் அது நல்ல கரையை பலப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ரெண்டாவது அது நல்லா தூர்வாரி இருந்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமான கொள்ளளவு தண்ணியை அதில் சேமித்து வைக்கலாம். ஒன்று. இன்றைக்கி அதான் நேற்று காலையில் போட்டு வந்தோம். இடையில் கோர்ட்டுக்கு வர வேண்டிய சூழல் இருந்துச்சு. நம்ம குடியாத்து கோர்ட்டுக்கு வந்தோம். அது குடியாத்து கோர்ட்டுக்கு வந்தோடனே இன்னும் சுவாரஸ்யம் அதிகமாகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே அந்த கோர்ட்டு ஏரியில் கட்டப்பட்ட கோர்ட்டு தான். அதோடைய மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. இதில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அது கோர்ட்டுக்கு கீழே வண்டி பார்க்கிங்லாம் பண்ணுவாங்க. அந்த பார்க்கிங் பண்ணுற இடத்துல தண்ணி அப்படியே எப்படி ஒரு தீவில் இருந்தால் எப்படி இருக்கும், சுற்றி தண்ணியால் சூடப்பட்டக்கூடிய ஒரு இடம் எப்படி இருக்கும், கொஞ்சோண்டு நிலம் மட்டும் இருந்தால் அந்த இடத்துல மணல் மேடு மாதிரி திட்டு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வண்டி விடுற இடம் மட்டும்தான் நல்லாயிருக்கு. சுற்றி இருக்கிற இடம் பூராமல் தண்ணியால் சூழப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம். இதில் இடையில் ஒரு 2-3 பாம்பை வேறு பார்த்துட்டோம். அந்த இதில் நானே பதறிட்டேன். அடடா எடடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேஸு அட்டன் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு நம்ம நிற்கல. இது ஏன் நம்ம பதிவிடுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பொதுப்பணித்துறை எந்த அளவுக்கு ஒரு மெத்தனை போக்கில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இத்தனைக்கும் டெய்லியும் ஆயிரக்கணக்கான மக்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீதிபதி தான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஒரு தவறு செஞ்சால் தண்டிக்கிற இடத்துல, தண்டனை கொடுக்குற இடத்துல நீதிபதி